தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை என்பது வணிக உலகத்தில் ஒற்றுமை, உரிமை, நலன் மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் மிக முக்கியமான அமைப்பாகும். வணிக சமூகத்தின் உரிமைக்குரலாக உருவெடுத்த இப்பேரவையின் கோவை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த வணிகர்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்றவரும் வணிகர்களுக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியவர் இவர். அது மட்டுமல்லாமல் தன்னலமற்ற சேவையில் இன்று கோவை மாவட்ட வணிகர்களால் கொண்டாடப்படும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாவட்ட மாநகர தலைவர் லிங்கம் அவர்களை நமது ஈகிள் நியூஸ் சிறப்பு பார்வைக்காக சந்தித்தோம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. நீங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களினுடைய பேரவையினுடைய மாவட்ட மாநகர தலைவராக இருக்கிறீங்க. உங்களுடைய கடந்து வந்த பாதைகள், நீங்கள் வணிகர்களுக்காக என்னென்ன மாதிரியான போராட்டங்களை நீங்கள் இது வரைக்கும் முன்னெடுத்திருக்கிறீங்க? அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் சார்பில் எங்களுடைய மாநிலம் தழுவிய போராட்டம், தனிப்பட்ட முறையில் மாவட்டம் தழுவிய போராட்டம் நிறைய நடத்தியிருக்கோம், நிறைய கலந்துருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா, கொஞ்ச நாளாக வணிகர்களை வஞ்சிக்கக்கூடிய சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அப்படிங்கிறத பற்றி நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் கோக், பெப்சி அதெல்லாம் அடியோடு ஒழிக்கணும், உள்நாட்டு பானத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அது குரல் கொடுத்து அதில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கோம். இது போன்ற பல போராட்டங்களை மற்றும் கடைகளில் ரவுடித்தனம் பண்ணுறவங்க, அரசியல் கட்சி பேரை வச்சு ரவுடித்தனம் பண்ணுறவங்க மற்றும் அரசு அதிகாரிகள் அத்துமீறி வர்றது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் கையில் எடுத்து நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய வெற்றியும் கண்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது உங்களுடைய சங்கங்களைச் சேர்ந்த வணிகர்கள் கடை வச்சுக்கிறவங்க, சின்ன கடை பெரிய கடை எல்லாத்துலேயுமே கோக் அப்புறம் பெப்சி, அதாவது வெளிநாட்டு குளிர்பானங்களை தடை செய்கிறதுக்காக நீங்கள் முன்னெடுத்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா உங்களுடைய வணிகர் சங்கங்களை சேர்ந்த கடைகள்லேயே இன்னும் வித்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இரட்டை நிலைப்பாடா? இல்லை, அதாவது இது கோக், பெப்சி அப்படிங்கிற ஒரு சாதாரண குறுகிய வட்டம் கிடையாது. இந்திய லெவலில் அது ஒரு ஃபார்மான ஒரு விஷயம். இது எப்படின்னா, எங்களுடைய சுதேசி நாயன் அவர்கள் பல வருஷமாக குரல் கொடுத்தாப்புல இதை எதிர்த்து, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்லி வந்த பிறகு மாணவர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கடைகள் போனீங்கன்னா பெரிய பெரிய பேக்கரி ஒரு சில இடங்களில் தான் கோக், பெப்சின்னு இருக்குமே தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நம்ம உள்நாட்டு பானம் 10 ரூபா இப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதிக அளவில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. உள்நாட்டு அந்த உற்பத்தியை இன்றைக்கி பொதுமக்கள் ஆதரிக்க தயாராகிட்டாங்க. உள்நாட்டு பானம்னு சொல்கிறீங்க, அது தரக்கட்டுப்பாடு இருக்கா? ஏன்னா உள்நாட்டு பானங்கிறது குடிசை தொழில் மாதிரி ஆகிருச்சு. இப்போ அதில் அரசு தரம் பிரித்து அல்லது சோதனை செஞ்சு அதுக்கு தர கட்டுப்பாடு ஒன்று கொடுப்பாங்க, ISO, அல்லது உள்நாட்டில் தயாரிக்க இது இந்த பானம் உடல்நலத்திற்கு தீங்கு இல்லாதது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அது முத்திரை குத்தப்பட்டு கடைகளுக்கு விற்பனைக்கு வருதா? இப்போ ரோட்டில் ஒரு இட்லி விற்கனா கூட, இல்லை ஒரு வாழைப்பழம் விற்கனா கூட இன்றைக்கி FSSAI சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனம் இந்த மாதிரி குளிர்பானங்களை தயாரித்து அது உங்களுக்கு மாவட்டம் மாநிலம் ஃபுல்லாக விநியோகம் பண்ணும்போது அந்த உணவு தர கட்டுப்பாடு, அந்த FSSAI சான்றிதழ் இல்லாமல் அது பண்ண முடியாது. அது தரமாக இருக்காங்கிறத அப்பப்போ அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்தந்த ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதியில் அதை ஆய்வுக்கு எடுத்து சென்று அது தரம் உள்ளதா தரம் இல்லாதான்னு சொல்லி பிரித்து பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அந்த தர கட்டுப்பாட்டிலேருந்து உங்களுக்கு அதில் சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா அந்த நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அது அந்த பரிசோதனைக்கு அனுப்புனா அந்த ஆய்வில் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அது வியாபாரிகளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது ரவுடித்தனமான அரசியல்வாதிகள் ஆட்கள் கடைகளில் மிரட்டி பணம் வாங்குறாங்கன்னு சொல்லி, அது எந்த மாதிரியான மிரட்டல், எதற்காக கடைகளை குறி வச்சு வர்றாங்க? இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கம்மியாகிக்கிட்டு இருக்கு. நாங்கள் சங்கம் ஆரம்பித்த காலத்தில் அது நிறைய இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் பேரை சொல்லி ரவுடித்தனங்கள் பண்ணுறவங்க கம்மி. ஏன்னா அந்தந்த தலைமைகள் பயங்கரமாக கட்டுப்பாடு போட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கிடுறாங்க. தனிப்பட்ட நபர் மது அருந்திட்டோ இல்லை அவங்களுக்கு லோக்கலில் ஒரு 10 பசங்க
சில்லறத்தனம் பண்ணுற பசங்க அவங்கள வச்சு அந்த மாதிரி தாக்குதல் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னா இது சம்பந்தமா நீங்க காவல்துறையில் புகார் பண்ணிக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய வணிகர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக சேர்ந்து இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிறீங்களா? போயிருக்கோம். எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது வந்து பாதிக்கப்பட்ட கடைக்காரர்களோட சேர்ந்து நாங்கள் காவல் நிலையத்துக்கு போகிறது, அந்த லோக்கல் காவல் நிலையத்தில் வந்து உங்களுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்கள கூட்டு போய் கமிஷனரை பார்க்குறது, அதுக்கும் மேலே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மாவட்ட கலெக்டரு, இதில் எதுலையுமே நியாயம் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் மாநில அந்தந்த தலைமை இடத்துல வந்து நாங்கள் நியாயம் கிடைக்க தண்டோம். நாங்கள் விடாமுயற்சியாக போராட்டம் பண்ணி நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். வணிகர் சங்கங்கள் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இது போன்ற பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. முக்கியமான உங்களுடைய கொள்கையாக்கான சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விக்கு நான் வர்றேன். இதை பல ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறது பாலித்தீன், இந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு தாரக மந்திரமா வச்சிருக்கிறீங்க. இந்த பாலித்தீன் பிரச்சனையில், இந்த பாலித்தீன் பயன்பாட்டில், பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரியான பயன்பாட்டில் வணிகர் சங்கங்களுடைய